என்னது வெறும் 90 ரூபாய்க்கு பிபிக்யூ ஷவர்மாவா? அட ஆமாங்க, அன்னைக்கு நைட்டு ரோட்டரமா சுத்தம் போது அந்த கடை என் கண்ணில் பட்டுச்சு. அங்கே போயிட்டு என்ன உங்கள்கிட்ட என்ன தம்பி, நம்ம கடையில் எல்லா விதமான ஷவர்மாவும் இருக்கு, உனக்கு என்ன ஷவர்மா வேணும்னு சொல்லி அண்ணன் ஸ்பெஷலாக போட்டு தரேன்னாரு. சரின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு பிபிக்யூ ஷவர்மா போட்டு கொடுத்துருங்கன்னு சொல்லிட்டேன். அண்ணனும் பார்த்தீங்கன்னா அங்கே சூடாக இருந்த கறி எடுத்துனால தட்ட ஆரம்பிச்சிட்டாரு. அது மேலே மயோனாஸ் ஊற்றி அதுக்கு மேலே ஸ்பெஷலாக வச்சிருந்தாங்க சாஸ் எல்லாம் ஊற்றி அவனுக்கு தான் தட்டி கொடுத்தாரு. இந்த ஷவர்மாவில் அப்படி என்னதான் இருக்குன்னு தெரியல. ஸ்கூல் பிள்ளைங்க வந்து காலேஜ் பிள்ளைங்க வரைக்கும் இதுதான் தின்னுட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் என் கூட சுத்துறதுங்களும் இதுதான் வேணும்னு அடம் முடிச்சுட்டு இருக்கானுங்க. அப்புறம் ஒரு வழியாக அந்த ரொட்டியை சுட பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. ஷவர்மா சாப்பிட்றது கெட்டதுன்னு சொல்ல வரல, அதிகமாக சாப்பிடாதீங்கன்னு தான் சொல்ல வரேன். அது மட்டும் இல்லாமல் ஃபுல் அண்ட் ஃபுல் ஹைஜீனிக் அண்ட் டிசிப்ளினாக தான் கொடுத்துட்டு இருக்காங்க. நீங்கள் எத்தனை பேர் நம்ம வீடியோ எந்தெந்த ஊர்ல இருந்து பார்க்குறீங்கன்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிட்டு போங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன் எந்தெந்த ஊர்ல இருந்து என் வீடியோ பார்க்குறீங்கன்னு. அப்புறம் ஒரு வழியாக ஃபுல் அண்ட் ஃபுல் ரெடியான ஷவர்மாவை எடுத்து நம்ம ரோல் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. அது ரோல் பண்ணி நம்ம கையில் கொடுத்தாரு பாருங்க. பார்க்கும்போதே நாக்கில் எச்சு உருணுச்சு. அதை அப்படியே எடுத்து ஒரு பைட்டு வச்சோம் பாருங்க. எப்பா டேஸ்ட் வேற லெவலில் இருந்துச்சு. குவான்டிட்டியுமே கிள்ளி தராமல் அள்ளி கொடுத்துருந்தாங்க. உண்மையிலே வேற லெவலில் இருந்துச்சு. நீங்கள் எத்தனை பேர் இந்த பிபிக்யூ ஷவர்மா ட்ரை பண்ணீங்கன்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிட்டு போங்க.